சென்ற காணொளியில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார். இப்போது நடக்கின்ற இந்த சண்டை யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில்தானே? இதில் எவ்வாறு மற்ற மதத்தினர் கலந்து கொள்வார்கள்? இந்த போரில் அவர்களுடைய பங்கு என்ன என்பதுதான் அந்த கேள்வி. அதற்கு எங்களுடைய பதில், ஒளி இருள் என்ற அடிப்படையில் இறை நேசர்கள் இறை மறுப்பாளர்கள் என்று 2 அணிகளாக பிரிந்து இந்த உலக போரில் கலந்து கொள்வார்கள். இதைத்தான் ஹம்சா யூசுப் முன்பே கூறியிருந்தார். மதங்கள் என்பது மக்களை ஒன்றிணைப்பதற்காகத்தான், மாறாக ஒருவருக்கொருவர் போரிட்டுக் கொள்வதற்காக அல்ல என்று. ஆனால் இப்போது நடக்கும் போரானது ஒளிக்கும் இருளுக்கும் இடையே அக்காலத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கும் போராகும். இறை நேசர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இடையே நடப்பதுதான் இந்த சண்டை. யூதர்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டே என்று கேட்பவர்களுக்கு நாங்கள் சொல்லும் யூதர்களின் பிரிவினர் கடவுள் மறுப்பாளர்கள். அந்த யூத பிரிவினரிடம் கேட்டால் தஜ்ஜால் தான் எங்களுடைய மெசஞ்சர், சாத்தான் தான் அவர்களுடைய கடவுள் என்று கூறுவார்கள். இதனைத்தான் ஹிஸ்டரி சேனல் நமக்கு மறைக்கப்பட்ட வரலாறை காண்பித்து விளக்குகிறது. ஹிஸ்டரி சேனலில் வந்த இந்த டாக்குமெண்ட்ரியில் இருளினால்தான் ஒளி பொருந்திய கிறிஸ்துவ மதமும் ஒளி பொருந்திய இஸ்லாமிய மார்க்கமும் போரிட்டு கொண்டதாக ஆதாரத்துடன் வெளியிட்டிருந்தார்கள். உண்மையில் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்கள்தான். இந்த சிலுவை வீரர்கள் தங்களை கிறிஸ்துவர்களாக அடையாளப்படுத்தி கொண்டு இஸ்லாமியர்களுடன் போரிட்டு கொண்டது இருளை வணங்கும் இந்த நைட் டெம்ப்ளர்ஸ் தான். இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தாங்கள் எந்த சங்கிலியை பிடித்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை புரிந்து கொண்டிருந்தால் இந்த போர் வந்திருக்காது. அது என்ன சங்கிலி அது என்று கேட்கிறவர்களுக்கு ஹம்சா யூசுப் கூறுவதை கேளுங்கள். And you are in a chain of transmission when you make that statement. And we can trace that chain and see who the first people that said it were. If you say there's no God, there's also a chain of atheists. You're in a chain, you're in a isnad. Whatever position you take that you think is uniquely your own or original, you are in a chain of transmission. Now, from our perspective, and I'm talking about from believers, whether you're Christian or other traditions, because almost all these religious traditions do believe in a dark realm. Those chains either go back to demonic sources or they go back to angelic sources. So either Iblis is at the end of the Hadathani Marx on Hegel, right? And you go back and then Iblis was the first Rawi in the chain. And so that's your chain. It goes back to Iblis. So you're a transmitter of narrations from Iblis. He's your source. But people don't recognize that. Or you go back to Hadathani an fulan, an fulan, an fulan, an Isa ibn Maryam, Jibreel. Right? Or from God. So these are the basic, the two, fariqun fil jannah wa fariqun fil sa'ir. Those are the two chains. You're in one or the other. There's no other chain in dunya. You're either in the chain of Iblis's transmission or you're in the chain of prophetic transmission. இதில் ஹம்சா யூசுப் என்ன கூறுகிறார் என்றால், இந்த உலகத்தில் 2 சங்கிலிதான் இருக்கிறது. ஒன்று ஒளியின் பக்கம் போவது, மற்றொன்று இருளின் பக்கம் போவது. ஒளி என்பது ஏஞ்சல்ஸ் லிங்கில் போகும், இருள் சாத்தான் லிங்க்ல போகும். ஒன்று ப்ராஃபட்டிக் செயின், இன்னொன்று சாட்டனிக் செயின். இப்போது உங்களுக்குள் ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்றால் அது நீங்களாகவே கண்டுபிடித்தது என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். உதாரணத்திற்கு, எனக்கு இந்த ஆற்றல் கிடைத்திருக்கிறது, எனக்கு தான் இந்த எண்ணம் தோன்றியது, நான் தான் இதை கண்டுபிடித்தேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அது அப்படியல்ல. நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ அவர்களுடைய எண்ணங்களை தான் நீங்கள் கடத்துகிறீர்கள். அது உங்க வழியாக டிரான்ஸ்மிட் ஆகிறது. உங்களுக்கு அந்த எண்ணம் நல்ல சக்தியிடமிருந்து வருகிறதா அல்லது கெட்ட சக்தியிடமிருந்து வருகிறதா என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டியது. இதை எவ்வாறு நாம் கவனிக்க வேண்டும் என்றால், ஒரு மதத்தில் கூறப்பட்டிருக்கும் கொள்கைகளும் கருத்துக்களும் வேறு மதத்தில் காணப்பட்டால் அவை இரண்டும் ஒரே சங்கிலியின் கீழ் வருகிறது என்று அர்த்தம். சரி, இதை உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், இறைவன் தான் 2ஐயும் உருவாக்கினான், ஒளி இருள். ஒளி என்பது அறிவு, இருள் என்பது அறியாமை. இங்கு ஒரு ஆர்டர் இருக்கும், இங்கு கேஆஸ் இருக்கும். இங்கே டாப் லெவலில் லைட் பீயிங்ஸ் ஏஞ்சல்ஸ் இருப்பார்கள், இங்கே டாப் லெவலில் ஷைத்தான் இருப்பான்.
இந்த சங்கிலியில் ப்ராஃபிட்ஸ் இருப்பாங்க. சிவன், முருகன், நோவா, சுலைமான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார் போன்றவர்கள் இந்த செயின் லிங்க்ல இருப்பாங்க. இங்க லிலித், ரெட் குவீன், எரிபஸ், பேஃபமெட், பால், ஹெக்டேட் என்கிற விச் குவீன் இது போன்றவர்கள் இருப்பார்கள். அதேபோல் இங்கே ஆண்ட்ரோமிடன்ஸ் இருப்பார்கள். இங்கே இருளை வணங்கும் நாகர்கள் இருப்பார்கள். இப்படித்தான் இந்த சங்கிலி பிரியும். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இதுல எந்த செயினை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள்? எதனால உங்க மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு? டார்க் என்டிட்டிஸாலையா இல்ல லைட் என்டிட்டிஸாலையா? ஹம்சா யூசுப் கூறியவற்றை கேட்டு நாங்கள் யாரெல்லாம் பேரொளியான இறைவனை பின்பற்றி ஒளி பொருந்தியவர்களாக மாறினார்கள் என்று ஆராய்ந்த போது இந்த கிரஹாம் ஹாங்காக் என்பவரின் தொல்பொருள் ஆய்வு எங்களுக்கு பல உண்மைகளை உணர்த்தியது. அதில் ஒன்று மிகவும் முக்கியமானது. அது என்னவென்றால், Shiva is a messenger of light and his predecessor Murugan has followed the same path. அதாவது சிவன் பேரொளியின் தூதர் என்றும் முருகன் அந்த ஒளியின் பாதையை பின்பற்றியவர் என்றும் கூறியிருந்தார். அதனால்தான் நாங்கள் எங்களுடைய காணொளிகளில் சிவனை பற்றியும் முருகனை பற்றியும் அதிகம் பேச ஆரம்பித்தோம். சித்தர்கள் கூறினார்கள் சிவத்தை உணர்ந்தவர் சிவன் என்று. சித்தர்கள் ஏற்கனவே இறைவனின் பாதையில் நின்றுவிட்டார்கள். அதற்கு ஆதாரம் திருமந்திரம் அருளிய திருமூலர் என்ன சொல்கிறார் என்றால், யார் அறிவார் அவன் நீளத்தையும் அகலத்தையும், பேரறியாமல் விளம்புகிறேனே பேரொளியை. இங்கு பேரொளி என்று இறைவனை அவர் துதிக்கிறார். அதேபோல் திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகர் என்ன கூறுகிறார் என்றால், மாசற்ற சோதி மலர் சுடரே தேசனே. தேசன் அப்படி என்றால் ஒளிமயமானவன். தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. எங்கும் நிறைந்திருக்கும் ஒளி வீசும் குறைவற்ற சோதி மணிச்சுடரே பிரகாசமானவனே என்று இறைவனை அவர் துதிக்கிறார். அதேபோல் வார்த்தைக்கு வார்த்தை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று கூறுகிறார் அருட்பிரகாச வள்ளலார். அவருடைய மூல மந்திரமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்பதுதான். இன்னும் இதுபோல் நிறைய பாடல்கள் இருக்கிறது. இப்போது உங்களில் சிலருக்கு ஒரு கேள்வி எழலாம். நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் ஒளி இருள் இரண்டுமே இறைவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. அப்போ நான் ஏன் இருள் பக்கம் செல்லக்கூடாது? இருளும் இறைவனிடத்திலிருந்து தானே வந்திருக்கிறது என்று. சரி, இருக்கட்டும். அதேபோல் நானும் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பால் தரும் பசுவை வளர்ப்பீர்களா அல்லது விஷம் கக்கும் பாம்பை வளர்ப்பீர்களா? நீங்கள் வெண்மை நிறத்தில் இருக்கும் பசுவின் பாலை குடிப்பீர்களா அல்லது அதே நிறத்தில் இருக்கும் களி பாலை குடிப்பீர்களா? இரண்டுமே இறைவனால் தானே படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டில் எதனை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? எது நல்லது எது கெட்டது என்று அறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை உபயோகியுங்கள். இருளை உருவாக்கிய இறைவனே நம்மை ஒளியின் பக்கம் வருமாறு அழைக்கிறான். I am the light, I am the truth, I am the way என்று பைபிள் கூறுகிறது. நான் ஒளியாக இருக்கிறேன் என்று கீதை சொல்கிறது. அதேபோல் அல்லாஹ் நூறு சமாவாதி வல் அர்த், நான் இந்த பூமிக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று குரானில் அல்லாஹ் கூறுகிறான். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் அப்படின்னு. இருள் என்பது அறியாமை, அது அகங்காரம், தான் எல்லாம் என்கிற மமதை. இது போன்ற குணங்கள் இருளில் மூழ்கி ஆற்றல் எடுப்பவர்களிடம் உங்களால் பார்க்க முடியும். இறைவனை விரும்புபவர்களிடம் அறியாமை இருளால் வரும் இரு வினைகள் இருக்காது என்பதுதான் இதற்கு அர்த்தம். அதே வள்ளுவர் இன்னொரு குறள்ல சொல்றாரு, ஓவுதல் வேண்டும் ஒளி மாழ்குஞ் செய்வினை அது மென்னும் அவர். அதாவது உன் ஒளி மாழ்கும்படி எந்த ஒரு செயலையும் நீ செய்யாத என்கிறார். இங்க உன்னுடைய ஒளி என்பது நற்குணங்கள், அது குறியும்படி நீ எந்த ஒரு செயலையும் செய்யாத என்கிறார். எப்படி அகங்காரம், ஆணவம், அறியாமை, அஞ்ஞானம் போன்றவை இருளுடைய குணங்களோ, அதேபோல் ஞானம், நற்குணங்கள், அன்பு, தயவு, கருணை இது எல்லாம் ஒளி பொருந்தியவர்களுடைய குணங்கள். ஆணவத்தால் ஏற்படும் அறியாமை என்ற இருளை நீக்கும் ஞானமாகிய ஒளியாய் இருப்பவனே இறைவன் என்கிறார் வள்ளலார். இருள் பொருட்களின் இருப்பை மறைக்கும். ஆணவ அறியாமையாகிய இருள் தன் இருப்பையே மறைக்கும். அதாவது ஒரு மனிதன் தான் யார் என்பதையே அது மறைக்கும். ஒளி பொருட்களின் இருப்பை கட்புலன்களால் அறிவிக்கும். ஞானமாகிய ஒளி அறியாமையாகிய இருளை அகற்றி மெய்ப்பொருளை உணர்த்தும். நான்மறைகளில் தமசோமா ஜோதிர்கமய, இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்வாயாக என்று இறைவனை துதிக்கும் ஒரு சாந்தி மந்திரம் இருக்கிறது.
நான் ஏன் இதையெல்லாம் இப்பொழுது சொல்கிறேன் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தின் 5 தூண்களில் ஒன்று மலக்குகள் மீது நம்பிக்கை வைப்பது, அதாவது பிலீவ் இன் த அன்சீன். அவர்களை நாம் தொடர்பு கொள்வதற்கு நாம் ஒளி பொருந்தியவர்களாக மாற வேண்டும். அதற்கு நாம் நபிமார்கள் சொன்ன பாதையை பின்பற்ற வேண்டும், வள்ளலார் சொன்ன பாதையை பின்பற்ற வேண்டும். தீய குணங்களை விட்டுவிட வேண்டும், நற்குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். ஒவ்வொரு யுகத்திற்கும் நன்மை தீமை ரெப்ரசன்ட் பண்ற பீயிங்ஸ் வரும். இப்போது இவர்கள் வெளிப்பட போவதால் தான் மக்களை இவர்கள் தயார்படுத்தி வருகிறார்கள். அதாவது நீங்கள் நல்லவராக இருந்தால் உங்களிடமிருந்து ஒரு ஆரா எமிட் ஆகும். அதேபோல் நீங்கள் கெட்டவராக இருந்தால் அதற்கேற்றாற்போல் ஆரா உங்கள் உடம்பிலிருந்து வெளிவரும். அதை வைத்து உங்களை இனம் கண்டறிந்து உங்களுக்கு நேரடியாக உதவிகள் வரும். இதை கேட்பதற்கு உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும், ஆனால் இது அனைத்து மதங்களிலும் ஆணித்தனமாக கூறப்பட்டிருக்கும். நமக்கு இவை மூட நம்பிக்கை என்று கூறிவிட்டு இலுமினாட்டிகள் பிற உயிரினங்களை தொடர்பு கொள்ளும் சடங்குகளையும் செயல்முறைகளையும் காலம் காலமாக செய்து வருகிறார்கள். தங்களைப் போலவே பிறரையும் தீய ஃப்ரீக்வன்சியை எமிட் செய்யும் உயிரினங்களாக மாற்றி வருகிறார்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் அந்த தீய உயிரினங்கள் தான் நம்மை வந்தடையும், நம்மை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நம்மை ஆட்கொள்ளும். தற்போது அதிக அளவில் கொலை, கொள்ளை, மன உளைச்சல், கோபம், குரோதம், ஆணவம், அகங்காரம், மமதை, எரிச்சல், வெறுப்பு இது போன்ற குணங்களை கொண்ட மனிதர்களை அதிக அளவில் பார்க்க முடிகிறது. அதற்கேற்றாற்போல் இவர்கள் ஃப்ரீக்வன்சி எமிட் செய்யும் சாதனங்களை மக்களிடையே புகுத்தி வருகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கும் சாத்தான்களுக்கு ஃப்ரீக்வன்சி மற்றும் வைப்ரேஷன் ஃபார்ம்ல உணவளித்து வருகிறார்கள். இவர்களை தோற்கடிக்க வேண்டுமென்றால் அன்பு, பாசம், இரக்கம், கருணை போன்ற உயர்ந்த குணங்களால் நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இறைவன் உருவாக்கிய மற்ற உயர்ந்த உயிரினங்கள் நம்முடன் இணைந்து இந்த உலகில் நல்லாட்சியை கொண்டு வரும். உதாரணத்திற்கு மலக்குகள். 21 trillion years ago, as we are in linear time, apparently all of us as essences, as isness, as sparks of spirit, were someplace else in a completely different reality. And what they say happened was that the Big Bang Theory is basically correct in its simplicity, but the physical part that we know of was the last of the creations or realms created in what we call our universe. Okay, now when I'm referring to universe, I want you to know that I am talking about all of the 11 creational densities or planes. That'll make it simpler for you. What they say happened was that all the black holes were created because wherever we were, that space, that universe began to evolve. And as it evolved, those of us who weren't ready to evolve literally gained weight in mass. Okay? And in gaining weight, we started to fill black holes. And at some point, when this other universe evolved to a certain frequency, those of us that didn't literally broke out of those black holes and created this space which we call our universe. And what we're witnessing 21 trillion years later is the same thing happening. And what happens here is, what's happening now in our universe is that according to Morine and Phaseus, on March 23rd of 1994, a color and sound frequency started emanating out of all of the black holes. And the color and sound literally, in its unified effect, is attaching to all of the densities or planes. What's happening is that it's raising all the frequencies. Everything is literally being pulled up from the bootstraps. It is literally creating a holograph over these 11 creational planes. They're calling this the 12th. And the reason they are is that it is unified, but yet it's separate.
and that they have been told by other races that there are beings of consciousness never seen the likes of before inside this 12th, and that they literally have the ability to look straight down through all the dimensional levels. What's happening is that third density is beginning to implode because as the frequency starts to rise of third density matter, those that choose to evolve, there are a greater number who are in fear and will not be making the same transition we will be. Now, because we're spirit, the essence of us is spirit, nothing ever dies, literally nothing. So what is happening is that there are black holes being created as we speak. There are dips, literal dips in physicality being created where people will be gathering, souls will be gathering as they make their transition into these spaces so that they can continue to evolve by literally creating another space. இந்த வீடியோவில் கூறும் இந்த அலெக்ஸ் காலியரும் வள்ளலாரும் ஒரே கருத்தை தான் கூறுகிறார்கள். அது என்னவென்றால், இந்த யுகம் முடியும் போது கருந்துளை அதாவது பிளாக் ஹோல் உண்டாகும். அது ஒரு மனிதன் எந்த அளவிற்கு கெட்டது செய்கிறானோ அந்த அளவிற்கு அவன் உடம்பு பாரமாக மாறும். அதாவது இப்போது ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் ஒரே பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அவன் ஃப்ரீக்வன்சி லெவல் ஹெவி ஆக ஆக அவன் கருந்துளையான பிளாக் ஹோலில் ஈர்க்கப்பட்டு வேறொரு தாழ்ந்த பரிமாணத்திற்கு ஈர்த்து கொள்ளப்படுவான். அதுவே நீங்கள் வேறொரு உயிரிடம் கருணை, அன்பு, பாசம் காட்டும் பொழுது உங்கள் உடம்பு ஒரு சிறகு போல் வெரி லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களில் பலர் இது போல் அனுபவித்திருப்பீர்கள். இப்படி அதிகமாக செய்யும் பொழுது உங்கள் உடம்பு உயர்நிலையை அடைந்து ஒரு லைட் பாடியாக மாறிவிடும். அப்போது ஒயிட் ஹோல் வழியாக நீங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். இதுதான் விஷயம், புரிந்து கொள்ளுங்கள். சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, யூனிவர்ஸில் ட்ராவல் பண்ணணும்னா லைட் இயர்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த லைட்டை உங்களுடைய சோல் எப்படி சம்பாதிக்கும்? இப்படித்தான் ஒருத்தருக்கு உதவி செய்கிறப்போ அங்கே ஒரு வேவ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுதான் அந்த லைட் தான் ஸ்வர்க்கத்திற்கான டிக்கெட், ஃபியூயல் அப்படின்னு சொல்லலாம். அந்த லைட்டை தான் அமல்கள் செய்து சம்பாரியுங்கள் அப்படின்றாங்க. இப்படி நீங்கள் உயர்நிலை அடைந்தால்தான் இறைவனை அடைய முடியும். இது நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இலுமினாட்டிகளும் இருள் கூட்டமும் மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை வழி நடத்தி கொண்டு இருப்பதுதான் ஷைத்தான், இப்லீஸ், சாட்டன். இந்த இப்லீஸுடைய வரலாற்றை பற்றி இஸ்லாமியர்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வரலாறு தான் அசென்ஷன் தியரி. இறைவனின் பாதையில் அந்த இப்லீஸ் மற்ற கெட்ட ஜின்களை போரிட்டு வெற்றி கொண்டு மலக்குகள் அளவிற்கு உயர்த்தப்பட்டான். பிறகு இறைவனின் கட்டளைக்கு அடங்காததால் தான் எல்லாத்துக்கும் மேல் தான் பெரியவன் என்ற மமதையான இருளின் குணம் கொண்டு இறைவனின் கட்டளைக்கு மாறு செய்ததால் பாதாள லோகத்திற்கு தள்ளப்பட்டான். சரி, இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். அதனால் நீங்கள் ஒளியின் பக்கமா இருளின் பக்கமா என்பதை மட்டும் பாருங்கள். ஒரே சங்கிலியின் கீழ் இருந்து கொண்டு உங்களுக்குள்ளேயே அடித்து கொள்ளாதீர்கள். நீ ஹிந்து, நீ கிறிஸ்டியன், நீ காஃபேர் என்று சொல்லி நீ நல்லவனா கெட்டவனா இதை மட்டும் பாருங்கள். அதனால்தான் இந்த இருள் கூட்டம் எல்லா மதங்களையும் இருள், இருட்டு என்று கூறிக்கொண்டிருக்கிறது. ஒளியை தவறாக சித்தரித்து கொண்டிருக்கிறது. ஒளினா இலுமினாட்டி, முருகன்னா இலுமினாட்டி, சிவன் இருள், அல்லாஹ் இருள் என்று கூறி எல்லா மதங்களையும் ஒருமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி செய்து உங்களை ஒன் வேர்ல்ட் ரிலீஜன் பக்கம் சுலபமாக கொண்டு சென்று விடுவார்கள். ஒன் வேர்ல்ட் ரிலீஜன்னா யாருடையது என்று உங்களுக்கே தெரியும். काले से भी काला मैं, बहकावे का प्याला मैं, तंत्र से लेकर श्लोक का मालिक हूं मैं. मैं रात हूं, मैं कायनात तमाम हूं. मेरे बहका
நாவேமே மத்தானா. இவர்கள் உங்களை எங்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் அனைவரும் ஒளியின் பக்கம் வந்து நற்காரியங்களை செய்து சுவர்க்கத்திற்கு செல்லும் வழியை பாருங்கள். எதற்காக இதனை நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்பவர்களுக்கு இந்த காணொளியின் நோக்கம் என்னவென்றால், இப்போது உலகம் முழுவதும் பிளாக் கியோஸ் மற்றும் இருள் ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய சீர்கேடாகவும் பரவிக்கொண்டிருக்கிறது. இதற்கான தீர்வு நாம் மனதளவிலும் உடலளவிலும் நம்மை ஒளிமயமானவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம் தேகத்தை லைட் பாடியாக, அதாவது ஒளி தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான முதல் படிதான் இந்த காணொளி. இந்த பிளாக் கேயோஸின் ஆன்மீக ரீதியான தாக்குதல், உடல் அளவிலான தாக்குதலை பற்றிய விழியத்தை மெம்பர்ஸ் செக்ஷன் பகுதியில் தற்பொழுது பதிவேற்றியுள்ளோம். மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் மெம்பர்ஷிப் சேர்வதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜாயின் பண்ண வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த லிங்கை கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள். நன்றி.